வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன், தாழ்ந்தாலும் பிரித்தாலும் தமிழ் மேல்தான் வேள்வேன், தனியே நான் நின்றாலும் என் கொள்கை மாறே என்னும் தமிழ் தேசிய தந்தை பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்களுடைய பாவினாலே இந்த அரங்கிலே கூடியிருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கு உறுதியளித்து இனப்படுகொலை குற்றவாளி நாடு இலங்கையில் காமன்வெல்த் மாநாட்டை நடத்தாதே என்னும் கருத்தரங்கினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நெல்லை மாநகர தமிழ் சான்றோர் பேரவையினுடைய தலைவர் தோழர் மாசு சுதர்சன் அவர்களே, இந்த காலத்தின் தேவையான கருத்தரங்கிலே தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய உலக தமிழ் கழகத்தினுடைய வழக்கறிஞர் கோ இளஞ்செழியன் அவர்களே, தமிழர் நலன் பேரியக்கத்தினுடைய மையக்குழு உறுப்பினர் தோழர் தா வெற்றிமாறன் அவர்களே, நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் பாமகவினுடைய மாவட்ட செயலாளர் மாநகர செயலாளர் சு ஹரிஹரன் அவர்களே, தமிழர் தேசிய களத்தினுடைய மா எல்லாரன் அவர்களே, எங்களுடைய தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தென் மண்டல ஒருங்கிணைப்பாளர் தோழர் கனிமாறன் அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழர் நல பேரியக்கத்தினுடைய திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் மணிமாறன் அவர்களே, தமிழர் நல பேரியக்கத்தின் மையக்குழு உறுப்பினர் தோழர் தமிழரன் அவர்களே, தோழர் அண்ணாதுரை அவர்களே, குமரி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஆல்வின் அவர்களே, சுயம்பு அவர்களே, என்னை எப்படியேனும் இந்த நெல்லை மண்ணிலே அழைத்து ஒரு நிகழ்விலே பங்கேற்க வைக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 2-3 மாதங்களாக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இனத்தினுடைய பெரும் சொத்து ஐயா பிஎன்எஸ் அரசு அவர்களே மற்றும் இந்த அரங்கிலே கூடியிருக்கக்கூடிய அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். களஞ்சியத்தை தொடர்ந்து நெல்லை மண்ணிற்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருந்தோம். அவரும் வந்துவிட்டார். இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய தோழர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்களே என்ற ஒரு மன அழுத்தத்தோடு முகச்சோர்வோடு ஐயா பிஎன்எஸ் ஐயா இருப்பதை நான் கண்டுணர்ந்தேன். ஆனால் எனக்கு அது போன்ற ஒரு உணர்வு இல்லை. தமிழர்களே வாருங்கள், நாமெல்லாம் ஒன்று கூடி தமிழகத்திலே இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையை அல்லது தமிழர்களுக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இது நமது மைய பிரச்சனை என்று அழைத்தீர்களேயானால் தமிழகத்தில் யாரும் வர மாட்டார்கள். அது நாங்கள் அறிந்த உண்மை. ஆகவே அன்பு தோழர்களே, எனக்கு இந்த அரங்கில் குறைவான தமிழர்கள் கூடியிருக்கிறார்களே என்ற உணர்வு துளியும் கிடையாது. தமிழகத்திலே மாணவர் போராட்டம் முன்னெடுத்திருந்த போது அந்த மாணவர் போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்களுடைய பேத்தி அங்கேய கண்ணி கல்லூரியாக சென்று மாணவர்களிடத்தில் பேசினார்கள். ஒரு மாணவன் கூட வரவில்லை. கடைசியாக கிட்டத்தட்ட 6 மாத காலம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து பரப்புரை செய்து
அவர் வென்றெடுத்த மாணவர்கள் 8 பேர் தான். 8 மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்ட அந்த போராட்டம் 8 நாட்களுக்குள் தமிழகம் முழுவதும் தீயாக பரவி, இந்தியா முழுவதும் பரவி, உலகம் முழுவதும் ஒரு பெரிய செய்தியாக மாறி எவ்வளவு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது என்பதை நான் அருகில் இருந்து பார்த்தவன் என்கின்ற உணர்வோடு நான் இந்த இடத்தில் இருப்பதனால் இந்த குறைவான கூட்டத்தை பார்த்து நான் கவலை கொள்ளவில்லை. நெல்லை மண் என்றதும் எல்லோருக்கும் பொதுவாக நன்றாக உணவு உண்ணுகிறவர்களுக்கு பொதுவாக அல்வா ஞாபகத்திற்கு வரும். எழுத்தாளர்கள் அல்லது எழுத்தின் மீது காதல் கொண்டவர்களுக்கு இந்த நெல்லை மண்ணிலே இருந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற வள்ளிக்கண்ணன், ரகுநாதன், டி. செல்வராஜ் போன்ற மிகச் சிறந்த படைப்பாளிகளுடைய ஞாபகம் வரும். நெல்லை மண் என்று சொன்னால் தமிழ் தேசியவாதிகளுக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு இங்கே நடந்த தாமிரபரணி படுகொலை, சாதிய வன்முறை கொடுமைகள் ஞாபகத்திற்கு வரும். நெல்லை மண் என்று சொன்னால் பாளையங்கோட்டை சிறை ஞாபகத்திற்கு வரும். நம்முடைய வரலாற்றிலே புத்தகங்களிலே நாம் படித்திருப்போம். பாளையங்கோட்டை கொடும் சிறை, நம்முடைய தமிழ் இனத்திற்காக போராடியவர்களை எல்லாம் கைது செய்து அடைத்த கொடும் சிறை என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு உருவாகும். ஆனால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போ கல்வியிலே முதன்மையில் இருக்கக்கூடிய அந்த நெல்லை மாவட்டம், பாளையங்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களினால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போ என்று போற்றப்படுகிற இந்த பாளையங்கோட்டையில நெல்லை என்று சொன்னவுடன் எனக்கு நினைவுக்கு வந்தது யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய திருநெல்வேலி எனக்கு நினைவுக்கு வந்தது. யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் தான் உலக புகழ்பெற்ற தமிழ் யாழ் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அன்பு தோழர்களே, திருநெல்வேலி என்பது தமிழனுடைய வாழ்க்கையிலே, தமிழனுடைய நெஞ்சிலே மாறாத ஒரு மாபெரும் வடுவாக, நம்முடைய தமிழர்களுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்ட அந்த யாழ் நூல் நிலையம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த யாழ் பல்கலைக்கழகம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஈழத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊருக்கு பெயர் திருநெல்வேலி. ஆகவே இந்த திருநெல்வேலி மண்ணிலே நின்று இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இன உணர்வாளர்களுக்கு மத்தியிலே உரையாற்றுவது அல்லது அவர்களோடு கருத்தை பகிர்ந்து கொள்வது என்பது கிடைக்காத ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். இந்த ஒரு நிகழ்வுக்காக கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக எங்களுடைய தமிழகம் பேரியக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 1.5 வருடங்கள் ஆகிறது. ஆனால் நாம் ஓராண்டு காலமாக நெல்லை மண்ணிலே எங்களுடைய அமைப்பினுடைய முதல் அரங்கு கூட்டத்தை நடத்திவிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடிக் கொண்டிருந்தேன். இது தமிழக பேரியக்கம் ஒரு அரசியல் கட்சியாக இருந்திருந்தால் அல்லது ஒரு சாதிய கட்சியாக இருந்திருந்தால் அதை நாங்கள் மிக எளிமையாக செய்திருப்போம். தமிழர்கள் பேரியக்கம் தமிழர்களுக்காக உழைக்கின்ற ஒரு மாபெரும் தமிழ் இயக்கமாக நாங்கள் வடிவமைத்திருப்பதனால் நாங்கள் சிரமமான ஒரு சூழ்நிலையிலே ஒரு தூய தமிழ் எண்ணம் கொண்ட ஒரு தமிழ் இன போராளியை கண்டெடுப்பதில் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் அன்பு தோழர் நெல்லை கணேசன் அவர்களை நாங்கள் கண்டெடுத்தோம். அவருடைய பெயரை நான் வேண்டும் என்று நான் குறிப்பிடவில்லை. அன்பு தோழர்களே, இந்த மண்ணிலே ஒரு தூய தமிழனாக இந்த தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த தமிழ் மண்ணுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் நாட்டுக்காக, தமிழ் மொழிக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக முடிவெடுத்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து எங்கள் அமைப்பிடம் தன் உயிரை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உயர்ந்த தமிழன் தான் என்னுடைய நெல்லை கணேசன் என்ற அந்த அன்பு தோழன். அவன் நான் ஒரு முறை அழைக்கும் போது அவன் சொல்லுவான், அண்ணா கொஞ்சம் பொறுங்கள், இப்பொழுதுதான் நான் தம்பிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நம்முடைய தமிழ் உணர்வாளர்களோடு நான் கலந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு நாள் நெல்லையிலே ஒரு மாபெரும் அரங்கு கூட்டத்தை நாம் நடத்தி விடுவோம். அறையும் குறையுமாக இருக்கக்கூடிய தோழர்களை, பல்வேறு அரசியல் உணர்வோடு இருக்கக்கூடிய தோழர்களை நான் ஒருங்கிணைக்க மாட்டேன். எப்பொழுதும், அதாவது பெருஞ்சித்திரன் சொன்னார், பாட்டுகின்ற வறுமைக்கும் என் தமிழர் வாழுகின்ற இந்த நிலைமைக்கும் நீட்டுகின்ற வெடிகுழுதான் ஒரு முடிவை தமிழகத்தில் நிகழ்த்தும் என்றால் காட்டுங்கள் தமிழ் மரத்தை, தீட்டுங்கள் உன் பெயரை முதல் பெயராய் பட்டயத்தில் சொன்னார். பாட்டுகின்ற வறுமைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி கேவலமா அடிமைய நிலையில் கிடக்கிறதுக்கும் துப்பாக்கி தான் ஒரு தீர்வை சொல்றோம் அப்படின்னா, தமிழனுக்கு ஒரு வீரன் இருக்கா உலகத்துல, அந்த வீரத்தை காட்டுறா, எழுதுறாங்க பேர முதல் பேரை எழுதுறா, போருக்கு நான் தயாரித்து எழுதுறான்னு சொன்னா தமிழ் தேசிய தந்தை பாரதியார் பெருஞ்சித்தான். அன்பு தோழர்களே, இன்றைக்கு தமிழர்கள் பேர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய புடம் போட்ட அன்பு செல்லங்கள், அந்த அன்பு தோழர்கள் எல்லாம் தன் பெயரை, அந்த தமிழ் மரத்தோடு தன் பெயரை குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு
தமிழர் நல பேரியக்கத்தில் இருக்கின்றார்கள். அதனால்தான் சொன்னார் என்னுடைய அன்பு தோழர் நெல்லை கணேஷ் சொல்லும்போது சொன்னார், நான் உடம்போட்ட தமிழர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன், இளைஞர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ன என்று. சென்ற ஆண்டு நாங்கள் தமிழர் நல பேரியக்கத்தின் சார்பில் இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்களுடைய தென்மண்டல அமைப்பாளர் கனிமாறன் அவர்கள் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்த நாளை நாம் அமைப்பு கொண்டாட வேண்டும், அது தமிழகத்தினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாளாக மாற்ற வேண்டும் என அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னபோது நான் கன்னியாகுமரியிலே கலந்து கொண்டேன். மாணவர் போராட்டம் தமிழ்நாட்டிலே நடந்தபோது நல்ல தெளிவான 3 கோரிக்கைகள், 2 மிக அழகான கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டம் நடந்தது. இனப்படுகொலை செய்திருக்கக்கூடிய ராஜபக்சே கும்பலை, ராஜபக்சே பொன்சேகா, சோனியா, மன்மோகன் போன்ற கருணாநிதி போன்ற கும்பலை, அந்த இனப்படுகொலையிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை, ஈழத்திலே தொடர்ந்து அழிவுக்கு உட்படுத்தப்பட்ட கொண்டிருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய புலம்பெயர் ஈழ தமிழர்கள் மத்தியிலும் ஈழத்திலே இருக்கக்கூடிய ஈழ தமிழர்கள் மத்தியிலும் ஒரு பொது சன வாக்கெடுப்பை நடத்தி நாங்கள் சிங்களவர்களோடு இருக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவை அந்த தமிழ் மக்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை. இன்றைக்கு ஈழத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்களமயமாக்குதல், அதாவது தமிழர்களுடைய நிலப்பரப்பை, தமிழர் ஆண்ட பூமியை, தமிழருடைய வீட்டை, தமிழருடைய கழனிகளை, வயல்வெளிகளை இன்றைக்கு அரசே திட்டமிட்டு சிங்களர்களை கொண்டு ஆக்கிரமிக்க வைத்து சிங்கள நாடாக உருமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிங்களமயமாக்கல், ராணுவமயமாக்கல், ஒரு நாடு அடிக்கும் ஒரு ராணுவ நிலையத்தை நிறுவி அங்கே ராணுவத்தை போட்டு நம்முடைய தமிழ் பெண்களையும் நம்முடைய தமிழர்களையும் அடித்து நொறுக்கி அவன் குளிக்க போக வேண்டும் என்றால் கூட ராணுவத்திடம் அனுமதி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ராணுவமயமாக்கல். அடுத்தது புத்த பௌத்தமயமாக்குதல். பௌத்தமயமாக்குதல் போன்ற இந்த 3 நிலைகளில் இருந்தும் அந்த தமிழர்களை, நம்முடைய தமிழ் சொந்தங்களை விடுவித்து அவர்களுக்கு ஒரு சுயமாக சிந்திக்கின்ற, போராடுகின்ற உரிமை, அவர்கள் அமைப்பு கட்டுகின்ற உரிமை, அங்கே சுதந்திரமாக படிக்கின்ற உரிமை, வழிபடுகின்ற உரிமை போன்ற உரிமைகளோடு அவர்கள் வாழ்வதற்கு ஒரு சர்வதேசத்தினுடைய பார்வையில் ஒரு சபை, ஒரு மன்றம் அமைத்து அவர்களை சுதந்திரமாக வாழ வைக்க வேண்டும் என்கின்ற 3 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தினோம். அன்பு தமிழ் சொந்தங்களே, இந்த மாணவர் போராட்டம் என்பது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி எதற்கும் அசைந்து கொடுக்காத கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை கூட அசைய வைத்து தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வாபஸ் வாங்க வைக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை அந்த மாணவர் போராட்டம் ஏற்படுத்தியது. அதே மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழ் சமூகம் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காமன்வெல்த் மாநாடு, இந்த காமன்வெல்த் மாநாடு என்பது இலங்கையிலே நடந்தால் என்ன ஆகும்? காமன்வெல்த் மாநாடு என்றால் என்ன? தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தோழர்களை கூர்ந்து கவனியுங்கள். காமன்வெல்த் நாடுகள் என்றால் ஒரு காலத்திலே பிரிட்டிஷ் அரசு ஆட்சி செய்த நாடுகள். பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை அடிமையாக வைத்திருந்தது போல உலகத்தில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளை தன்னுடைய காலனியின் கீழே, தன்னுடைய நிர்வாகத்தின் கீழே உலகம் முழுவதும் வைத்திருந்தது. அப்படி வைத்திருந்த நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி, அதாவது 1861 கனடா, 1861 கனடா விடுதலை அடைஞ்சிச்சு. 1884 ஆஸ்திரேலியா விடுதலை அடைந்தது. ஆஸ்திரேலியாவும் கனடாவும் ஒன்று கூடி பிரிட்டனுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் ஒன்று திரட்டி, கிட்டத்தட்ட 54 நாடுகளை ஒன்று திரட்டி அந்த நாடுகளை காமன்வெல்த் நாடுகள் என்று சொன்னது. அந்த காமன்வெல்த் நாடுகள் தங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கான சட்ட விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். 1971 சிங்கப்பூரிலே ஒரு தீர்மானத்தை, சிங்கப்பூரிலே காமன்வெல்த் மாநாடு நடந்த போது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானம் அதன் பிறகு 1991 பெரேரா, அதாவது ஜிம்பாப்வே என்ற நாட்டிலே இந்த காமன்வெல்த் மாநாடு நடந்த போது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள்.
காமன்வெல்த் நாடுகள் இயங்குகின்றன. அந்த 2 தீர்மானங்களும் என்ன சொல்லுகிறது? அதாவது இந்த காமன்வெல்த் மாநாட்டில், இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள், அந்த நாட்டிலே வாழ்கின்ற பிரஜைகள், அதாவது குடிமக்கள் எல்லா விதமான உரிமைகளும் பெற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டால் அந்த நாடு தண்டிக்கப்படும், அந்த நாடு காமன்வெல்த் மாநாடுகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படும் என்கின்ற ஒரு தீர்மானம். அதன் பிறகு 2வது தீர்மானம் பாலியல் குற்றம், மனித நேயத்துக்கு எதிரான குற்றங்கள், மத குற்றம், அரசியல் குற்றம் போன்ற குற்றங்களை செய்தால் அந்த நாடு தண்டிக்கப்படும். காமன்வெல்த் மாநாடு அந்த நாடுகள் கூட்டமைப்பிலிருந்து வெளியேற்றப்படும் அல்லது இடைநீக்கம் செய்யப்படும் என்கின்ற 2 மிக முக்கியமான இந்த தாற்பயங்களை கொண்டுதான் அந்த நாடுகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அன்பு தமிழ் சொந்தங்களே, இந்த சூழ்நிலையில ஜிம்பாப்வே 2003 ஜிம்பாப்வே மிக கொடூரமான இனப்படுகொலையில ஈடுபட்டதால் அந்த நாடு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 1961 தென்னாப்பிரிக்க நாடு இனவெறியில, அதாவது கருப்பர்களை இனவெறிக்கு உட்படுத்தி அவர்களை மிகப்பெரிய இழிவான நிலைக்கு நடத்தியது என்பதற்காக தென்னாப்பிரிக்கா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பிஜி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கிரீஷ் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு, அந்த நாட்டில் ஒரு அரசியல் அமைப்பை சேர்ந்த 10 தொண்டர்களை, அந்த தலைவனையும் 10 தொண்டர்களையும் அந்த நாடு சுட்டு கொண்டது என்கின்ற ஒரே காரணத்துக்காக அந்த நாடு 1991 இருந்து 99 வரைக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கு. இவைகளெல்லாம் வரலாறு. அன்பு தோழர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய தமிழ் தேசிய இனம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ராஜபக்ஷே கிட்டத்தட்ட அங்கே இலங்கை, அதாவது ஈழத்திலே வாழ்ந்த நம்முடைய இனங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்களை விதவிதமாக ஓடும் தமிழர்களையும் நிற்கும் தமிழர்களையும் ஐயோ நான் உயிரோடு இருக்கிறேன் என்று பதறிய போது கூட அவர்கள் மீது கெமிக்கலை தூவி அப்படியே உயிரோடு வச்சு புதைச்சு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை அழிச்சு ஒழிச்சிருக்கிறான். இந்த சூழ்நிலையில காமன்வெல்த் மாநாடு இலங்கையிலே நடக்கிறது. அடிப்படையிலே அங்கே வாழ்கின்ற இன்னொரு தேசிய இனத்திற்கு உரிமை கொடுக்க மறுத்து, அவர்களுக்கு கல்வி உரிமை கொடுக்க மறுத்து, அவர்களுக்கு மத உரிமை கொடுக்க மறுத்து, ஒரே மொழி சிங்கள மொழி, ஒரே மதம் புத்த மதம் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து அடிப்படையில் தன் நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு சம உரிமை கொடுக்க மறுத்த அந்த நாடு, சம உரிமை கொடுக்க மறுத்த ராஜபக்ஷே, அதே போன்று அங்கே ஸ்ரீலங்காவில் யுத்தம் நடந்த போது தம்பிகள் பேசும்போது கூட சொன்னார்கள், மார்பு அறுக்கப்பட்டால் கழுத்து அறுக்கப்பட்டால் என்று சொன்னார்கள். சொல்ல முடியாத கொடுமைகள். அன்பு தமிழ் சொந்தங்களே, கதறி கதறி அழுது விடுவீர்கள். இரவு பகலாக உங்களால் உறங்க முடியாது. தமிழகத்திலே இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் மேடையிலே ஏறி நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு ஸ்ரீலங்காவிலே ஈழத்திலே என்ன கொடுமை நடந்தது என்பதை விதவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு தமிழ் சொந்தங்களே, அத்தனை கொடுமைகள் அங்கே நடந்திருக்கிறது. இவைகள் அனைத்தும் காமன்வெல்த் கூட்டமைப்புக்கு நேர் எதிரானது. அன்பு நண்பர்களே, ஆனால் இந்தியா, நம்முடைய இந்தியா என்கின்ற அந்த நாடு இல்லாத நாடு அந்த காமன்வெல்த் மாநாட்டை ஸ்ரீலங்காவிலே நடத்த வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவிலே நடத்த வேண்டும் என்பது, அதாவது சொல்லுவான் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, இதனை இவனால் இவன் செய்வான் என்றாய்ந்து அவனை அவன் கண் விடல் அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்ப 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 சரியா இருக்கும். ஸ்ரீலங்காவிலே அதாவது ராஜபக்சேக்கு உறுதுணையாக போய் அங்கே கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு திறமான படை கொண்டு அங்கே வெற்றி வாகை சூடியிருக்கக்கூடிய பிரபாகரனுடைய அணியை தோற்கடித்து தமிழர்களை கொண்டு குவித்து அந்த தமிழ் இன உணர்வை அழிப்பதற்கு அவன் சிவசந்திர மேனனையும் நிருபமா ராவையும் கே எம் நாராயணனையும் எம்.கே. நாராயணனையும் நியமித்தது போல இப்பொழுது கமலேஷ் சர்மா அப்படிங்கிறவன காமன்வெல்த் கூட்டமைப்பினுடைய செயலாளராக இந்தியா நியமித்திருக்கிறது. அந்த கமலேஷ் சர்மா சொல்லுகிறான், ஸ்ரீலங்காவில் காமன்வெல்த் மாநாடு நடக்கும் என்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்கிறார். தோழர்களே, இதுதான் இன்றைக்கு தமிழர்கள பேரியக்கம் போன்ற இயக்கத்திற்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் முன்னால் இருக்கக்கூடிய சவால். ஏன் இந்தியா அங்கே மிகப்பெரிய ஒரு இனப்படு
சொல்லிட்டே இருக்கும். அது என்னன்னா, இந்த ஈழ தமிழ் சிக்கலுக்கு மாபெரும் காரணம் காங்கிரஸ் கட்சியும் சோனியா காந்தி புருஷன் ராஜீவ் காந்தியை கொண்டதுதான். சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அதுக்கு பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்கும். அதுல உண்மை இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. அதில் மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டசபையில அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இந்திய பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். இந்திய பாராளுமன்றத்தில் ஈழச்சிக்கல் விவாதத்துக்கு வரும்போது ஸ்ரீலங்காவிலே நடந்தது ஒரு இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த சூழல் ஏற்பட்ட போது அதை மறுத்தது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, அன்பு தோழர்களே, பாரதிய ஜனதா கட்சியும் மறுத்தது, திரிபுரல் காங்கிரசும் மறுத்தது, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் மறுத்தது, சிபிஎம்மும் மறுத்தது, சிபிஐயும் மறுத்தது, வடநாட்டிலே இருக்கக்கூடிய இந்திய தேசியத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தை தவிர பாக்கி எல்லா கட்சியும் அந்த ஸ்ரீலங்காவில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்று சொல்கின்ற அந்த குற்றச்சாட்டை மறுத்தது. பாராளுமன்றத்திலே நிறைவேற்ற அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியவில்லை. சரி, இனப்படுகொலை நடக்கல. ஸ்ரீலங்காவிலே நடந்தது ஒரு போர் குற்றம். இது பொதுவா அங்க நடந்தது யுத்தம் என்றால் யுத்தம்னா என் தலைவர் கேட்குங்க. தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் கேட்டீங்கன்னா யுத்தம்னா என்ன சொல்லுவாங்க. ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. மிக அழகான ஒரு செய்தி. சமீபத்திலே கைது செய்யப்பட்ட ஒரு விடுதலை புலி போராளியை நிறுத்தி துப்பாக்கியால அடிச்சு அவங்க நிறுத்தி ஒரு 20-30 ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் எல்லாம் துப்பாக்கியோட இருக்கான். அவன் நிராயுதபாணியா ரத்தம் வடி அப்படி நிக்கிறான். அவனை கேட்கிறாங்க, உனக்கு நல்லவர் ராஜபக்சேயா இல்ல பிரபாகரனா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், பிரபாகரன் தான் நல்லவர் அப்படின்னு. மட்டைக்கு ஒரு அடிக்கி கூட தடுக்கிறான். அந்த சிங்களவன் தடுத்துட்டு கேட்டான், உன்னை நாங்க இவ்வளவு அடி அடிக்கிறோம், நீ சாக போறது உறுதி. அப்ப கூட நீ ராஜபக்சே நல்லவன் சொல்லிட்டு தப்பிச்சுக்கணும்னு நினைக்காம நீ பிரபாகரன் நல்லவன் சொல்றியே, இது உனக்கே நியாயமா அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், இல்ல நான் அதுக்காக சொல்லல, உண்மையாவே பிரபாகரன் தான் நல்லவன். ஸ்ரீலங்கா படை பொதுமக்களை கண்முன் தெரியாமல் வரிசையாக நிற்க வைத்து கண்டவர்களை எல்லாம் சுட்டு பொசுக்கி கொண்டு ஓடி வந்த போது எங்கள் ரத்தம் எல்லாம் கொதித்து அங்க இருந்த விடுதலை புலி வீரர்கள் எல்லாம் ஒன்று கூடிய அன்பு தலைவர் பிரபாகரன் தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரே வழி, நாங்கள் இறங்கி சிங்கள மக்களை சுட்டு கொள்கிறோம். அப்போதுதான் அவர்கள் பயந்து இந்த தமிழர் மீது நடத்துகின்ற இந்த அக்கிரமத்தை, இந்த அநியாயத்தை, பொதுமக்களை சுட்டு பொசுக்குகின்ற இந்த நிலையை தடுத்து நிறுத்துவான் சிங்களவன் என்று நாங்கள் சொன்ன போது என் தலைவர் சொன்னார், யுத்தம் சிங்கள ராணுவத்திற்கும் நமக்கும் தானே ஒழிய யுத்தம் சிங்களர்களுக்கும் நமக்கும் அல்ல, சிங்கள பொதுமக்களுக்கும் நமக்கும் அல்ல. உனக்கு தைரியம் இருந்தா ராணுவத்தை போய் சுடுறான்னு சொன்னாங்க. அவன் தான் உண்மையான போர், தன் போர் நீ என்னை சுற்று கொண்டாலும் சரி, என் உடம்பை பீஸ் பீஸாக எடுத்தாலும் சரி, நான் சொல்லுவேன், என் மனச்சாட்சி சொல்லுகிறது, என் தலைவன் தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரன் தான் நல்லவன் என்று சொன்னதும் அந்த இளைஞர்கள் எல்லாம் எழுந்து நின்று வரிசையாக அவனுக்கு கை கொடுத்ததாக ஒரு சம்பவத்தை நான் அறிந்த போது, தமிழ் சொந்தங்களை போர் குற்றம் கூட அங்கே நகலவில்லை என்று சொல்கிறார். போர் விதிமுறைகளை மீறி தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய, அதாவது இங்கே யுத்தம், அதாவது இங்கே ராணுவம் சுடாது என்று அறிவித்திருக்கக்கூடிய இடத்திலே வைத்து 1.5 லட்சம் பேரை கொண்டு குவிச்சிருக்கிறான். போர் குற்றம் கூட நடந்தது அப்படின்னு ஒத்துக்க முடியாதுன்னு இந்திய பாராளுமன்றத்திலே நிறைவேற்ற முடியவில்லை. அன்பு தோழர்களே, இந்த சூழல்ல ஏன் நிறைவேற்ற முடியல? ஒரு வரலாற்று ரீதியான இனப்பகை, ஒரு வரலாற்று ரீதியான ஒரு இனப்பகை இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களிலேயே இந்திய, அதாவது அந்த ஆரிய பார்ப்பனிய அந்த இந்தியா என்கின்ற நாட்டுக்கு மிகப்பெரிய பகையாளியாக இருக்கக்கூடிய ஒரே தேசிய இனம் தமிழ் தேசிய இனம் மட்டும்தான். இந்தியா என்பது ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு என்று ஒரு மொழி, அது இந்தி மொழி என்று சொன்ன போது அதை இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தமிழன் மட்டும்தான். ஆகவே நான் இந்திய கப்பல் படையிலே பணியாற்றிக் கொண்டிருந்த போது, நீ எங்கிருந்து வர்றேன்னு கேட்பான். நான் இந்த மாதிரி மெட்ராஸ்ல இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப திமிர்றா. இவங்க அம்மா பாகிஸ்தான் நாட்டுக்கு பார்த்தானா இல்ல இந்தியாக்காரனுக்கு பார்த்தானான்னு கேட்பான். ஏன் அப்படி கேட்பான்னா,
நீ இந்துஸ்தானியா பாகிஸ்தானியா? உங்க அம்மா வந்து படுத்து பெற்றது உனக்கு இந்துஸ்தானியா பாகிஸ்தானியா? பாகிஸ்தானிக்கு பிறந்தியா நீ? உனக்கு இந்துஸ்தானிக்கு பிறந்திருந்தா உனக்கு ஏன்டா ஹிந்தி தெரியாது அப்படின்னு மிக கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவார்கள். இது ஒரு இனப்பகை. அது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் இனத்திற்கு எதிராகத்தான் இந்தியா நிற்கும். ஸ்ரீலங்கா நீங்க எடுத்துங்க. ஸ்ரீலங்கா 1961 ஐயா பேரரசு ஐயா போன்றவர்களுக்கு தெளிவாக தெரியும். 61 சைனாவுக்கு நமக்கு சண்டை நடந்துச்சு. அங்க சண்டை நடந்த போது அந்த சண்டையில ஸ்ரீலங்கா தெல்ல தெளிவா சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணா, அவன் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல. அதே போல வங்காளதேசத்தை இந்தியா ஆதரவு தெரிவித்து பாகிஸ்தானுக்கு மண்டாலத்திற்கு சிக்கல் ஏற்பட்ட போது ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சான், நல்ல தெளிவாக ஆதரவு தெரிவிச்சான். இது இந்தியாவுக்கு தெரியாமல் இல்லை, மிக தெளிவாக இந்தியாவுக்கு தெரியும். அப்ப கூட சொல்றான், நாங்கள் ராணுவ தகவல்களை கொடுக்கவில்லை என்றால் சீனா கொடுக்கிறோம், நாங்கள் உதவி செய்யவில்லை என்றால் சீனா செய்துவிடும். இந்திய பெருங்கடலிலே இந்து மகா சமுத்திரத்திலே மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை வெவ்வேறு நாடுகள் நிகழ்த்திவிடும். ஆகவே நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையில் இன்றைக்கும் அந்த உண்மை தெரிந்தும் ஸ்ரீலங்கா ஒருபோதும் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்க மாட்டான் என்கின்ற உண்மை தெரிந்தும் ஏன் இலங்கை அவர்களுக்கு உதவி செய்கிறது என்றால் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த இனப்பகை. இது மிகப்பெரிய நீண்ட வரலாறு, அதை போக்க முடியாது. அன்பு தமிழ் சொந்தங்களே, நம்முடைய தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அந்த கடல் பரப்பிலே படை நடத்தி கொண்டிருந்த போது, கப்பல் படை நடத்தி கொண்டிருந்தானே, உலகத்தின் மிகப்பெரிய 7வது மிகப்பெரிய படையை கடலிலே நடத்தி கொண்டிருந்தானே, அப்பொழுது உலகத்தின் எந்த நாடாவது இந்தியாவின் பக்கம் எட்டி பார்க்க முடிந்ததா? வெட்டி சரிந்திருப்பான், ஓட ஓட விரட்டி இருப்பான். சைனாக்காரன் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அன்னைக்கு வர முடிஞ்சா, அன்னைக்கு என்னுடைய தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் 2008 சொன்னார், ஏ இந்தியாவே, உன்னை நான் தோழமை நாளாக பார்க்கின்றேன், உனது நலனுக்காக நான் சொல்லுகின்றேன், உன்னுடைய புவிசார் நலனுக்காக நான் சொல்லுகின்றேன். உலகம் எங்கிருந்தும் இந்த இலங்கை என்கின்ற இந்த மண்ணை ஒரு ராணுவ தளமாக உலகத்தின் வேற எந்த நாடும் பயன்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உங்களுக்காகத்தான் நாங்கள் இருப்போம். எங்களுடைய தாயக பூமி தமிழகம் அங்கே இருப்பதனால் நாங்கள் இந்தியாவை எந்த நாடும் போர்த்தெடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று நட்புக்கரம் நீட்டினானே, அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு இலங்கையோடு நிற்கிறீர்களே, காரணம் என்ன? அன்பு தோழர்களே, நாம் இந்தியர்களுடைய எதிரிகள். ஐயா பேசும்போது மிக அழகாக சொன்னார். நம்முடைய தமிழக பேரியக்கத்தினுடைய மையக்குழு உறுப்பினர் வெற்றிமாறன் பேசும்போது கூட சொன்னார், 2 கேரள மீனவர்களை கொன்ற போது கேரளாவில் யாரும் ஜாதி பார்க்கல, கேரளாவில் யாரும் மதம் பார்க்கவில்லை. கேரளன் அதாவது மலையாளி என்கின்ற உணர்வு பெற்று ஒன்று திரண்டு ஒற்றுமையாக அந்த 2 மீனவர்களுக்கு நியாயம் வேண்டும் என்று நின்றார்கள். இந்திய பாராளுமன்றம் இயங்கவில்லை. இத்தாலிக்கு ஓடிவிட்டார்கள் என்பதற்காக மன்மோகன் சிங் கதறினார், நான் அவர்களை கைது செய்வேன் என்றார். இத்தாலிய தூதரகத்தை இழுத்து மூட போகிறோம் என்றார்கள். ஆனால் அன்பு தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் மீனவர்கள் 600 பேர் செத்துருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் 600 பேர் செத்துருக்காங்க. அன்பு தமிழ் சொந்தங்களே, இந்தியா ஏன் என்று கேட்கவில்லை. என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமா நம்ம இந்தியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? அவர்களுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து தானே ஓட்டு போட்டு இருக்கோம். நேஷனல் ஐடி சாகிற வரைக்கும் எந்த இடத்துலையும் நம்ம சொல்லிக்க முடியாது தமிழ் அப்படின்னு. அப்பமா அசிங்கம். நேஷனல் ஐடினா தேசிய, நேஷனாலிட்டிங்கிற இடத்துல நம்ம தான் இந்தியன் அப்படின்னு எழுதிக்கிறோம். எவ்வளவு பெரிய தப்பு! ஆங்கிலம் தெரியலையா நமக்கு, அல்லது நம்ம யாருக்கு தெரியல, நமக்கு எடுத்து தெரியும். நேஷனாலிட்டினா தேசியம்னு அர்த்தம். நேஷனாலிட்டிங்கிற இடத்துல இந்தியன் அப்படின்னு எழுதிக்கிறோம். நம்ம தான் உலகம் முழுவதும் அவனவன் பேசுகின்ற மொழியிலே தான் தேசிய இனம் இருக்கிறது. ஆங்கிலம் பேசுகிறவன் ஆங்கிலேயன், பஞ்சாபி பேசுகிறவன் பஞ்சாபி. அப்படின்னா நான் தமிழ் பேசுகிறேன், தேசிய இனம் என்கின்ற இடத்தில் நான் தமிழ் என்று தானே எழுதியிருக்க வேண்டும். ஏன் இந்தியன் எழுதுறேன்? நீ சொன்னதை நம்பிதானே. பாகிஸ்தானுக்கு எனக்கு கிரிக்கெட் நடக்கும்போது பாகிஸ்தான் இன்னைக்கு தமிழனை பார்த்து ஏடா மடையர்களா தமிழெல்லாம் மடைய சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் நம்மளை பார்த்து. இல்ல ஏதேனும் ஒரு தமிழனை எங்கேயும் அடித்திருக்கிறாங்க பாகிஸ்தான். எப்படி பாகிஸ்தான் நமக்கு எதிரி? பாகிஸ்தான் என்னடா செஞ்சான் தமிழனுக்கு? பாகிஸ்தான் நமக்கு ஏன் எதிரின்னா, நான் இந்தியன், அதனால பாகிஸ்தான் எதிரி அப்படின்னு தானே நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம்.
எங்களை 600 பேரை, என் தேசிய இனத்தினுடைய பிள்ளைகள் 600 பேரை கொன்று குவித்திருக்கிறார்கள். ஏன் என்று கேட்கவில்லையே? ஏன் இந்த கேள்விக்கு கேட்டு பாரு. ஏன் அப்படின்னா அந்த இனப்பகை, பழிவாங்க. அந்த இனப்பகைக்கு அவர்கள் நம்மை பழிவாங்குவார்கள். ஐயா சொன்னாங்க, கூடுதல் பிரச்சனை சொன்னாங்க. காவிரி நீர் சிக்கல் எத்தனை ஆண்டுகளாக காவிரி நீர் சிக்கல் இருக்கிறது. இப்பொழுது வட இந்தியாவில் நர்மதை ஆற்று சிக்கல் இருந்தது, கிருஷ்ணா நதி நீர் சிக்கல் இருந்தது. உடனே இந்திய அரசு தலையிட்டு உடனே முடித்து வைத்து விட்டது. ஆனால் காவிரி நீர் சிக்கலில் ஏன் அவர்கள் நுழையவில்லை? காவிரி நீர் சிக்கலில் அரசுக்கு எதிராக, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக இன்றைக்கு கர்நாடக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன் என்று கேட்கவில்லையே? ஏன்? ஏனென்றால் அது தமிழனுடைய சிக்கல், நம்முடைய இனப்பகையாளியினுடைய சிக்கல், இனப்பகை. ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களை, கமலேஷ் சர்மா சொல்லுகிறான், யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, ஸ்ரீலங்காவிலே தான் அந்த மாநாடு நடக்கும் என்கிறார். எதற்கு எதிராக? சர்வதேச அளவிலே அந்த காமன்வெல்த் மாநாடுகள் வைத்திருக்கக்கூடிய மாபெரும் 2 தீர்மானங்களுக்கு எதிராக செயல்பட்டும் கூட அந்த நாட்டில் தான் இந்த காமன்வெல்த் மாநாட்டை நடத்துவோம் என்கிறார்கள் என்று தமிழ் சொன்னாங்க. காமன்வெல்த் மாநாடு நடந்தா என்ன ஆகும்? காமன்வெல்த் மாநாடு நடந்தா, காமன்வெல்த் மாநாடு நடக்கின்ற அந்த நாட்டினுடைய அதிபர், அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அல்லது அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அந்த 54 நாடுகளுக்கும் தலைவராக இருப்பார். யோசிச்சு பாருங்க, கற்பனையில யோசிச்சு பார்க்க முடியுதா? மனித குலத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய கொடூரமான ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்களை, 1.5 லட்சம் மனித உயிர்களை அழித்து ஒழித்த ஒரு வேட்டை நாய், பெருமித்த வேட்டை, அந்த ரத்த காட்டேரி உலகத்தின் 54 நாடுகளுக்கு தலைவனாக இருக்க போறான். அப்படின்னா அதை தமிழனா ஆகிய நாம் அனுமதிக்க போறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சாகத்தான் போறோம். பூமியிலே மனிதனாக பிறந்து விட்டால் எல்லோரும் சாகத்தான் போகின்றோம். ஆனால் தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய மொழிக்காக, நீங்க பாத்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களிலேயே பேசுகின்ற மொழி வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு மொழிக்காக கிட்டத்தட்ட ஒருத்தர் 2 பேர் இல்லை, 300 பேர். ஒரு பேசுகின்ற மொழிக்காக 300 பேர் செத்துருக்கா அப்படின்னா அது நம்முடைய தமிழ் மொழிக்காக மட்டும்தான். அன்பு தோழர்களே, இந்தி எதிர்ப்பு போராட்டமாக நடந்த அந்த ஆங்கில ஆதரவு போராட்டத்துக்கு நம்முடைய தமிழ் மொழியை, இந்தி மொழி இங்கே வந்தால், இந்தி மொழியை தமிழன் படிக்க நேரிட்டால் மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க, உலகத்தின் 6 செம்மொழிகளில் ஒரு மொழியாக இருக்கக்கூடிய, உலகத்திலே இருக்கக்கூடிய 6000 மொழிகளிலே ஒரு மொழியாக இருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் மொழி அழிந்து போய்விடும் என்பதற்காக, பேசுகின்ற மொழிக்காக தன் உயிரை, அதாவது உடம்புல நெருப்பு வச்சுட்டு செத்து போனது என் தேசிய இனத்தில் மட்டும்தான் தமிழ் சொந்தங்கள். அப்படி தமிழன் காத்த அந்த மொழியை, அந்த இனத்தை, அந்த நாட்டை சீரழித்து சின்னாபின்னமாக்கி உலக அரங்கிலே அவனை சிதறி கூடையிலே இருக்கக்கூடிய பூ பந்துகள் போல சிதற ஓடவிட்ட அந்த ராஜபக்சேவை காமன்வெல்த் மாநாட்டில் தலைவனாக உட்கார வைத்து அழகு பார்த்து நினைக்கிறது இந்திய அரசாங்கம். அதை கடுத்து நிறுத்தாமல் நீயும் நானும் உயிரோடு இருந்து என்ன பயன்? அதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய, ஆங்கிலத்தில் சொன்னார் சேலஞ்ச். தமிழனால முடியுமா முடியாதா? தமிழ் இளைஞர்களா, தமிழ் மாணவர்களா, தமிழ் ஊர் நல்லவர்களா இருக்கக்கூடிய மேதைகளா, அறிஞர்களா, சான்றோர்களா இதை நடத்தி காட்ட முடியுமா முடியாதா என்று என்கின்ற கேள்வியோடு தான் இன்றைக்கு நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். அன்பு தமிழ் சொந்தங்களே, இந்தியா ஒருபோதும் தமிழனுக்கு ஆதரவாக வராது. இந்திய நாடு என்பது ஆரிய நாடு. ஒவ்வொரு நாடுமே 2 சார்புகளோடு இருக்கும். எந்த நாடாக இருந்தாலும் 2 சார்பு நிலைப்பாடு இருக்கும். ஒரு நிலைப்பாடு வர்க்க நிலைப்பாடு, இன்னொரு நிலைப்பாடு தேசிய இன நிலைப்பாடு. இது 2 இல்லாம எந்த நாடு இருக்காது. அதுல இந்தியா என்பது வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய பணக்காரர்களும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்குமான ஒரு வர்க்கம் சார்ந்த, ஒரு முதலாளித்துவ சிந்தனை சார்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. பிறந்துட்டாலே இந்துவா மாறிடும்ல. உன்னை எவன் கேட்டவன் நீ இந்துவா இருக்க விரும்புறியா, கிறிஸ்டியனா இருக்க விரும்புறியா, முஸ்லீமா இருக்க விரும்புறியா, இல்ல பார்சியா இருக்க விரும்புறியா, யாரா இருக்க விரும்புற நீ அப்படின்னு எவனுமே நம்ம கேட்கறதே இல்லை. பிறந்துட்டாவே
வயிற்றுல ஒரே ஒரு அணுவா நீ தரித்து விட்டாலே எப்படி ஜாதியா மாறிடுறியோ அதே போல நீ இந்துவா மாறிடுறீல்ல. உன்னுடைய அந்த இந்து மதத்தை நாம் கேட்கின்றோம். உலகம் முழுதும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் நீங்க மதமா? உலகம் முழுசும் இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் பாதுகாப்பதற்கான மதமா இது? அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்கிற மதமா? அல்லது இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முழுசும் இருக்கக்கூடிய தமிழ் இனத்துக்கு எதிரான இந்து மதமா? ஏண்டா ஹோசமின் பொது உடைமை கொள்கையை கையில் எடுத்து அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாளை ஓட ஓட அடித்து ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக போராடி வெற்றி பெற்ற அந்த பொது உடைமை நாடு பௌத்த நாடு என்கிற ஒரே காரணத்துக்காக சிங்களத்தை இன்றைக்கு ஆதரிக்கிறது என்று சொன்னாங்க. பௌத்த நாடு சைனா மாசே தூங்கி என்கின்ற ஒரு மாமனிதன், மாந்திய தூங்கி என்கின்ற அந்த மாமனிதன் உலக பந்தில ஒரு புதிய கொள்கையை ஒரு புதிய திட்டத்தை சைனா என்கின்ற அந்த மிகப்பெரிய நாட்டுக்கு வகுத்து கொடுத்து மாநில சமூகத்திலே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அந்த சைனா அங்கே இனப்படுகொலை நடந்த போதும் கூட அது புத்த நாடு பௌத்த நாடு என்கின்ற ஒரே காரணத்துக்காக சிங்களத்தை ஆதரிக்கிறது. பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்தியா இன்னைக்கு புத்த பிக்குகள்லாம் சேர்ந்து பெரிய பெரிய புத்த விகாரங்களை கொண்டு சென்று தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழ மண்ணிலே 500 அடி 1000 அடி என்று குழிகளை தோண்டி அதற்குள்ளே புத்த விகாரங்களை போட்டு மூடிவிட்டு வந்து விடுகிறார்கள் என்று தமிழ் சொந்தங்களே. ஒரு 100 ஆண்டு கழித்து ஒரு 50 ஆண்டு கழித்து இது புத்தர் வாழ்ந்த இடம், இங்கே புத்த விகாரங்கள் இருக்கிறது என்று தோண்டி எடுக்க வேண்டும் என்பதற்காக வரலாற்றை மாற்றி திரித்து கூற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்கள், முருகன் கோயில்கள், விநாயகர் கோயில்கள், சிவன் கோயில்களை எல்லாம் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்து கோரிக்கைகளை நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் தமிழர்கள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக எங்களுடைய தாய் நிலத்தில் எங்கள் இனம், அவர்கள் சார்ந்த இந்து இனம், அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அழிப்பதை நீங்கள் கேட்கவில்லையா? இல்லை, நாங்கள் தமிழர்கள் என்பதை நான் கேட்கவில்லையா? நீங்கள் இந்து என்கின்ற உணர்வு பெற்றிருப்பீர்களா? இன்றைக்கு இந்தியாவை ஒன்று கூடியிருக்க வேண்டுமே. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை அழிக்கிறார்கள், இந்து கோயில்களை அழிக்கிறார். கூடி வச்சுட்டோம்னா இந்தியா கூடி வச்சுட்டோம்னா மறைஞ்சு போயிடும். ஏன் அதை செய்யல? ஏன் செய்ய மாட்டான் அப்படின்னா அவன் தமிழர்களை இன எதிரி, பார்ப்பனன் தமிழர்களுடைய இன எதிரி. மொழிப்போர் நடந்தப்பவே அன்றைக்கு காலம் கழிந்து வந்தது. அது இனப்போராக மாறி அன்றைக்கே முடிவெடுத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது இங்கே இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தவாதிகள் அதை மடைமாற்றினார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த மொழிப்போரிலே தனக்கான ஒரு இன உணர்வு அடையாளத்தை பெற்று மிகப்பெரிய புரட்சியாக வெடித்து வந்தபோது அதை ஒரு தேர்தல் களத்துக்கான ஒரு விஷயமாக மாற்றி மடைமாற்றி விட்டார்கள் அன்பு தமிழ் சொந்தங்கள். அதன் பிறகு இன்றைக்கு தான் அந்த உணர்வை நாம் திரும்ப பெற்றிருக்கிறோம். ஒரு 25 மைல்கள் தூரத்தில் என்னுடைய இளம் லட்சமாக கொல்லப்பட்ட போது இங்கே நான் என் மனைவியோடும் என் தங்கச்சியோடும் என் தாயோடும் கோயிலுக்கு போயிட்டும் பண்டிகை கொண்டாடி கொண்டும் மனைவியை புணர்ந்து கொண்டும் சந்தோஷமாக இருக்க முடிந்திருக்கிறது. எப்படி என்கிற கேள்வி எழுப்புவதுதான் நான் என் இனத்தின் மீதான உணர்வை நான் பெற வேண்டுகிறேன். ஏன் அங்கே இறந்து கொண்டிருந்தவன் தமிழன் என்கிற உணர்வு ஏன் எனக்கு வரல? தமிழ் சொந்தங்களே, நண்பர்களே, தோழர்களே, நமக்கு ஏன் உணர்வு வரல? தமிழங்கிற உணர்வு ஏன் வரல? ஏன்னா நமக்கு தமிழன்னே தெரியாது. நான் பேசுகின்ற மொழி தமிழ், நான் வாழ்கின்ற நிலம் தமிழ், ஆனால் என் தேசிய இனம் திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லியிருக்கிறது. ஆனா அவங்க உசாரா இருப்பாங்க. திராவிட இயக்கங்களை நடாத்தி கொண்டிருப்பவர்கள் தன்னை தமிழின தலைவன் சொல்லிக்குவான். திராவிட இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே தன்னை தமிழின தலைவன் சொல்லிக்குவான். ஆனா நம்மளை எல்லாம் திராவிடர்கள் என்கின்ற அந்த மாயைக்குள் வைத்திருப்பார்கள். இருக்கட்டும், அதாவது பார்ப்பனன் என்கின்ற சொல் தமிழ் சொல், திராவிடன் என்கின்ற சொல் சமஸ்கிருத சொல். ஆரியர்களுக்கு பார்ப்பனன் என்கின்ற தமிழ் சொல்லை சூட்டிவிட்டு தமிழர்களுக்கு திராவிடன் என்கின்ற சமஸ்கிருத சொல்லை சூட்டி தேசிய இன உணர்வை பெறாமல் உணர்வு பெறாத ஒரு பிண்டங்களாக நான் யாரு, தமிழனா திராவிடனா இந்தியனா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையை நம்ம இருந்ததுனாலதான் நம்முடைய தேசிய இனத்தை சேர்ந்தவன், அதான் நான் சொன்னேன்,
2 பேரை கொண்டதுக்காக மொத்த மலையாள தேசிய இனமும் ஒன்று கூடி நின்றுச்சே. நம்ம ஏன் ஒன்று கூடல? இன்னைக்கு வரைக்கும் ஜாதியாக பிரிந்து கிடக்கிறோம், மதமாக பிரிந்து கிடக்கிறோம், அரசியல் கட்சியாக பிரிந்து கிடக்கிறோம். அவங்களுக்கு எல்லாருமே அவன் தேசிய இனம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. பாரதிய அதாவது சிவசேனையும் காங்கிரசும் நெடுநாள் வைரிகள். அவங்க 2 பேரும் ஒருபோதும் இணையவே மாட்டார்கள். 2 பேரும் துருப்புங்கிறாங்க. 2 பேரும் மராட்டிய மாநிலங்கள். சிவசேனாவும் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதிபா பட்டேல அவங்க வேட்பாளராக நிறுத்துறாங்க. இந்தியாவுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி அப்படிங்கிற அந்த பதவிக்கு பிரதிபா பட்டேல காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருந்தது. அப்ப பால் தாக்கரே சொல்றாங்க, பிரதிபா பட்டேல் காங்கிரஸ்காரி என்றாலும் நாங்கள் எங்களுடைய தேசிய இனமாக நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மராட்டிய பெண், ஆகவே அவளை நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லுகிறார். அந்த அரசியல் பார்த்தாங்க. அன்பு தமிழ் சொந்தங்களே, இங்க இருக்கக்கூடிய மானங்கெட்ட அரசியல்வாதிகள் என்றைக்காவது தான் தமிழ் என்ற உணர்வோடு ஒன்று கூடியிருக்கானா? தமிழ் தேசிய இனம் அழித்து ஒழிக்கப்பட்ட போது கூட அவன் அந்த உணர்வு பெறவில்லையே. அரசியல் நடத்த வேண்டும், ஆட்சிக்கு போக வேண்டும், பதவி பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த வெறி, அந்த வேகம், அதற்கான பொய், அதற்கான அடையாள உண்ணாவிரதம், அதற்கான அடையாள ஆர்ப்பாட்டம், பொது மேடைகள் தமிழனை எப்படி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடையில ஏறி பேசுறவன போராளின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். மேடையில ஏறி பேசுறது போராட்டமா? தமிழ் சொந்தங்களே, சார்பு நிலைப்பாடு இல்லாமல் யோசியுங்கள். ஒரு நடுநிலையில இருந்து யோசிங்கள். அன்பு தமிழ் சொந்தங்களே, மேடை பேச்சு போராட்டமா? மேடை பேச்சு ஒருபோதும் போராட்டமாகாது. அன்பு தமிழ் சொந்தங்களே, மேடை பேச்சு பரப்புரை. அதே மாதிரி மேடையில ஏறி பேசுறவன போராளின்னு நினைக்கிறாங்க. என்ன ஒரு அவலம்! உலகத்துல எங்கேயுமே நினைக்க மாட்டாங்க. மேடையில ஏறி பேசுறவன போராளி என்று நினைக்கின்ற ஒரு அவலமான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. பேச்சை கேட்கின்ற அகிலடிகளாக சிந்திக்கவே மாட்டாங்க. நடுநிலையிலிருந்து சிந்தித்து பாருங்கள். மேடையிலே ஏறி பரப்புரை செய்து அந்த பரப்புரையால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களை ஒன்று கூட்டி நடத்துறதுக்கு பேர் தான் போராட்டம். அந்த போராட்டத்தை ஈழ தமிழ் இனத்துக்காக எவன் நடத்திருக்காங்க மண்ணில் சொல்லு. அவன் முன்னாடி நாங்கள் போறோம். எவன் தான் நடத்திருக்கீங்க? மேடையில ஏறி பேசிட்டு மைக்கு கட்டிச்சு குதிரைக்கு வீட்டில் போய் கொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க. மேடையில ஏறி பேசி இளைஞர்களை, தமிழ் இளைஞர்களை ஒன்று கூட்டி அவர்களை உணர்வு பெற செய்து அந்த இளைஞர்களை அணிதிரட்டி எவ்வளவு போராட்டம் நடத்திருக்க தமிழ்நாட்டில் ஈழ தமிழ் பிரச்சனைக்காக. மேடையில ஏறி பேசிட்டு எல்லாரும் சொல்றீங்க நாங்க போராடணும் போராடணும். அப்புறம் அடையாள உண்ணாவிரதம். காலையில் போவான், சாயங்காலம் வந்துருவான். அடையாள ஆர்ப்பாட்டம். அன்பு தமிழ் சொந்தங்களே, மாணவர் போராட்டத்திலே அந்த 8 மாணவர்களுக்கும் நான் சொன்னது, என்னுடைய தமிழக பேர் இயக்கத்தின் சார்பில் நான் சொன்னது அதுதான். அடையாள உண்ணாவிரதம், அடையாள ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம், பொது மேடைகளில் நாங்கள் தோன்ற மாட்டோம். என் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னார், சொல்லுக்கு முன் செயல் அப்படின்னா. பிரபாகரன் எந்த மேடையில் பேசினான்? சொல்லுக்கு முன் செயல் அப்படின்னா. செயற்கரிய எந்த காரியத்தையும் செய்யாமல் பொதுமக்களை சந்திச்சு பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான். பால்ராஜ் 22,000 சிங்கள வீரர்களை அடித்து விரட்டி விட்டு வந்தார் என்றால் கட்டி தலைவியின் தலைவர் சொல்லுவார், ஈழ மக்களுக்கு சொல், உன் வெற்றி எப்படி நீ ஈட்டினாய் என்பதை ஈழ மக்களுக்கு சொல்லிடாது மேடை அமைச்சு கொடுப்பாங்க. அன்னைக்கு அவன் பேசுவான் மேடையில. அவன் சொல்லுவான், எப்படி நான் அந்த வெற்றியை ஈட்டினேன். எந்த காரியமுமே செய்யாம வெறும் மேடை பேச்சை மட்டும் தொழிலாக வைத்துக் கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களை நம்பி நம்முடைய தமிழ் சொந்தங்கள் வீணாக கூடாது. நண்பர்களே, இன்றைக்கு மாணவர் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது நாங்கள் அதைத்தான் சொன்னோம். சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம். ஒண்ணு போராட்டம் வந்துட்டேன் நான், ஒண்ணு நீ ஜெயிக்கணும். நான் என் எதிரி செய்தால் கூட எங்களுக்கு மகிழ்ச்சியா? அன்பு நண்பர்களே, எதிரி ஜெயிப்பதில் எங்களுக்கு ஒருபோதும் வருத்தம் கிடையாது. ஆனால் அந்த போராட்டத்தின் எல்லை வரை முன்னிலையினா நான் சென்றேனா இல்லையா என்பது மட்டும்தான் நம் முன்னே இருக்கக்கூடிய கேள்வி. அன்பு தமிழ் சொந்த தமிழக பேர் இயக்கத்தினுடைய தோழர்களே, நீங்கள் தான் எனக்கு உறுதி கொடுத்து இந்த இயக்கத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆகவே நம் முன்னே இருக்கக்கூடிய மாபெரும், நம் இனத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், நவம்பர் மாதம் 15, 16, 17 3 நாட்களில் ஒரு மாபெரும் போராட்டம், மாபெரும் மாநாடு, இந்த காமன்வெல்த் மாநாடு இலங்கையிலே நடக்க போகுது.
அந்த மாநாட்டை அங்கே நடக்க வைத்துவிட்டு இங்கே தமிழர்களாக நாம் இருப்பது என்பது இருப்பதை விட இறந்து போவது மேல் அன்பு தமிழ்ச்சி. இந்த மாநாடு அங்கே நடந்துவிட்டால் நம்முடைய மாணவ செல்வங்கள் போராட்டம் நடத்தும் போது வைத்தார்களே முதல் கோரிக்கை, ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் என்று சொன்னார்களே, அந்த போர் குற்றம் நிரூபிக்கப்படாமல் போய்விடும். அங்கே நடந்தது போர் குற்றம் இல்லை, அங்கே நடந்தது இனப்படுகொலை இல்லை என்று ஊர்ஜிதமாகிவிடும் என்று நம் தமிழ் சொந்தங்களே. நம்முடைய முதல் கோரிக்கையிலேயே நாம் மிகப்பெரிய தோல்வியை அடைந்துள்ளோம். நம்முடைய மாணவ செல்வங்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்கினார்களே, இந்திய அரசாங்கத்தை உலுக்கினார்களே. நம்முடைய தமிழ் தேசிய தலைவருடைய செல்ல பிள்ளை பாலச்சந்திரன் தனது உயிரை கொடுத்து இந்த மாணவ செல்வங்களை தூண்டிவிட்டு இரவு பகல் உறக்கமில்லாமல் செய்து ஒரு போராட்ட களத்தை வகுத்து கொடுத்தார்களே, அந்த போராட்ட களத்திலே வைக்கப்பட்ட முதல் கோரிக்கையை நாம் தோல்வி அடைந்து விடுவோம். அன்பு தமிழ் சொந்தங்கள், நண்பர்களே, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு 1 2 3 1000 லட்சமாய் நீங்கள் இதை பரப்புங்கள். இந்த போராட்டம் என்பது நமது இனத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய மாபெரும் சவால். இதை வெறுமனே அவசரத்துக்கு பேசுறது கிடையாது. நவம்பர் மாதம் 15, 16, 17 3 தினங்களில் இந்த மாநாடு ஸ்ரீலங்காவில் நடந்துவிட்டால் தமிழன் இந்த பூமி பந்திலே நிரந்தர அடிமையாக வாழ வேண்டியதுதான். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அன்பு தமிழ் சொந்தங்கள், நாம் அதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் ஐயா வியனரசு ஐயா அவர்கள் இந்த நெல்லை மண்ணிலே எப்படியாவது இளைஞர்களை கூட்டி, தமிழ் உணர்வாளர்களை கூட்டி, அவர்களிடத்திலே இந்த தீயை, இந்த நெருப்பை நாம் பற்ற வைக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய ஏதேனும் ஒரு மூலையில் இருந்து இந்த நெருப்பை பற்ற வைத்து அது பெரும் காட்டு தீயாக பரவ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கத்தை, இந்த சிறிய அரங்கிலே, இது வெறும் மேடை பேச்சு மட்டுமல்ல, நாம் முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது என்ன சொல்லுவோம், ஐநா சபையில வந்து ஸ்ரீலங்காவுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு, அங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இந்த பார்ப்பனர்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐநா சபையில வந்து ஸ்ரீலங்காவுக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கு. பெரிய பெரிய நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணும்போது சைனா சப்போர்ட் பண்ணுது, ஜெர்மன் சப்போர்ட் பண்ணுது, கியூபா சப்போர்ட் பண்ணுது. என்ன குட்டி நாடு 4 பேர் சேர்ந்து நாளைக்கு ஓடி போடுவாங்க அப்படின்னுவா. அதுக்கப்புறம் யார் போராடுறதுன்னு கேட்பான். ஸ்ரீலங்காவுக்காக போராடுறவங்க யாருன்னு கேட்பான். ஏன் அவன் அப்படி கேட்பான்னா, இன்றைக்கு ஈழத்தமிழன் 3ஆக பிரிந்து கிடக்கின்றான். உலகத்திலே தமிழர்கள் 3 விதமாக பிரிந்து கிடக்கிறார்கள். அந்த தமிழ் சொந்தங்களை, ஒரு தமிழன் புலம்பெயர்ந்து வெளிநாட்டு கிடக்கிறாங்க. இன்னொரு தமிழன் அடித்தாலும் உதைத்தாலும் என்னை ஆள் வைத்து கொன்றாலும் நான் என் மண்ணை விட்டு விலக மாட்டேன் என்று முள் வேலி கம்பிகளுக்குள்ளே முடங்கி கிடக்கின்றான். ஈழத்திலே கிடக்கிறான். கொஞ்சம் தமிழன் தப்புச்சோம் புழைச்சோம் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய ரத்த சொந்தங்கள், ரத்த பந்தங்கள், தொப்புள் கொடி உறவுகளை நம்பி ஓடிவிட்டோம் என்றால், அந்த மண்ணிலே நாங்கள் பாதம் அடித்து விட்டோம் என்றால், அவர்கள் எல்லாம் ஓடி வந்து தாங்கி பிடித்து எங்களை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற நம்பிக்கையில கொஞ்சம் பேர் இங்கே வந்து கிடக்கிறாங்க. 110 முகாமில் இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை. எங்களுடைய அமைப்பு தமிழர்களின் பேரியக்கம் 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நாங்கள் பொறியியல் படிப்பும் பட்ட மேற்படிப்பும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஈழ மேடைகளிலே ஏறி நெஞ்சை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக என்னென்னமோ பண்றது கற்றாங்க. அவனை கவனம் எதையும் போரால் பாதிக்கப்பட்டு 110 முகாம்களை மருத்துவ உதவி கூட கிடையாது இல்லாமல் இருந்தவர்களை தேடி தேடி இந்த 1.5 ஆண்டு காலமாக எவனுக்கு காசு வாங்க. ரொம்ப முக்கியமான எந்த ஈழத்தை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சென்ற ஆண்டு ஈழ வெளிநாடுகளுக்கு அதிகம் அழைக்கப்பட்டவன் நான் தான் அழைக்கப்பட்டேன். ஆனால் ஒரு நாடு வர முடியாது. என்ன திண்டுக்கல் லியோனிங்களா இல்லை சாலமன் பாப்பை வந்து உங்களெல்லாம் பேசி உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எதுக்கு வரணும்? அதுக்கெல்லாம் நிறைய ஆதரவு பண்ண கூட்டம் ஓடி வரணும், வந்து கூட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஈழ தமிழ் முகாமில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு இந்த ஆண்டு கூட படிக்க வச்சுருக்கோம். மருத்துவ உதவிகள் எங்களுடைய அமைப்பு தமிழர்கள் பேரியக்கம் தமிழ்நாட்டிலே தலையிலிருந்து சொல்லிக்கொள்ள முடியும். எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஈழ தமிழர்களுக்காக நீ என்ன செய்தார் என்று கேட்டால் அவன் சொல்லுவான், எங்கள் அமைப்பு ஈழ தமிழ் பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. போரிலே அடிபட்டு வந்து கால் கை முறிஞ்சு கண்ணு போய் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவர் கூட அந்த உணவை, அந்த பரிமாற உணவை சாப்பிட்டு சோதனை செய்திருக்கக்கூடிய பையனை கூட நாங்கள் தான் காப்பாற்றி, எங்கள் அமைப்பை தான் காப்பாற்றி இப்போ பிரான்ஸ் வச்சு. ஆகவே இந்த மாதிரியான ஒரு
நாட்டினுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் போராட்டம் நடத்த முடியும். அவர்கள் இஷ்டப்பட போராட்டம் நடத்த முடியாது. ஸ்ரீலங்காவிலே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அவர்கள் இஷ்டம் போல் போராட்டம் நடத்த முடியாது. ராஜபக்ஷ அரசு ஒவ்வொரு நாளும் ராணுவத்தை அனுப்பிச்சு நம்முடைய தமிழ் பிள்ளைகளை, இளம் பெண்களை ஒவ்வொரு நாளும் சொல்லணும்னா துயரத்துக்கு உட்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய முகாமில் இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய அமைப்பினுடைய தோழர் தமிழரன் சென்ற வாரம் ஒரு குறும்படம் எடுப்பதற்காக திருவண்ணாமலை போனார். அது வந்து ஒரு புத்தக கடைக்காரனுடைய கதை, சின்ன கதை, குறும்படம். அதுல முதல் வரிசையில தமிழர் பெரிய வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆர்வப்பாளர் தமிழ் தேச தலைவர் பிரபாகரன் மேல இருக்கிற பற்றுல முதல் வரிசையில நம்ம சுவடுகள் புத்தகத்தை வச்சுட்டாருங்க, அடிக்க வச்சுட்டாரு. காவல்துறை அதிகாரிகள் போறவங்க என்னடா நடக்குதுன்னு பாக்குறானுங்க. அப்புறம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் இறங்கி வந்து பாக்குறாரு. பார்த்தா திடீர்னு அவருக்கு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அம்மான்னு போய் இந்த புத்தகம் என்னடா பிரபாகரன் படம் போட்டு புத்தகமா இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் கைது பண்ணு. உடனே வந்து மாவட்ட எஸ்பிக்கு சொல்றான், அப்புறம் டிஎஸ்பி சொல்றான், உடனே சிஎம் சொல்லிட்டு சொல்றான், உடனே உளவுத்துறை வர்றான். இந்த தோழர்கள் ஒரு 5-6 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், நடிச்சவன், இவங்க எல்லாரையும் கைதிகள் உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சுட்டான். சரணு உயர் அதிகாரிகள் வந்துட்டே இருக்கான் திருவண்ணாமலை மாவட்டத்தில். என்னடா குற்றம் பண்ணா அப்படின்னா ஒரு குற்றமும் பண்ணாங்க. பிரபாகரன் படம் போட்ட ஒரு புத்தகத்தை அவன் அங்கே வச்சிருக்கான். நீங்கெல்லாம் விடுதலை புலியா? நீங்கெல்லாம் தீவிரவாதிகளா? உங்களெல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய போறோம் போலீஸ் பாதுகாப்பு சொல்லியிருக்காரு. ஏதாவது பண்ணி பிரச்சனை போங்கயா, பெரிய இஷ்யூ ஆயிருக்கியா, சிஎம் செல்ல இருந்து மேல வந்து இருக்கியா, உங்களை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். பதட்டம் அடைந்த நண்பர்கள் எனக்கு அழைப்படுத்த சொல்றாங்க. நான் என் தாயை உடம்பு சொல்லி ஊருக்கு வந்தது. அன்பு தோழர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த சூழ்நிலையில தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு அரசாங்கம் இருந்துட்டு இருக்கு. இதுல இருக்க முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் எனக்கு ஈழம் போராட முடியுமா? அப்ப யாரா போராடணும்? யாரால் சுதந்திரமாக போராட முடியும்? நம்மளாலதான் சுதந்திரமா போராட முடியும். அங்கே இருக்கக்கூடிய நமக்கு 2 நாடு இருக்கு. ஒவ்வொரு மொழிக்கும் உலகத்தில் நாடு இருக்கிறார். ஒவ்வொரு மொழிக்கும் உலகத்தில் நாடு. செம்மொழியாக இருக்கக்கூடிய 6 மொழிகளில் அழிந்து போன மொழி சமஸ்கிருதம். ஹிப்ரு மொழி பேசுகின்ற ஹிப்ரு மொழிக்கு இஸ்ரேல் நாடு இருக்கு, கிரீஸ் நாடு இருக்குது, கிரேக்க மொழிக்கு, சீனா மொழிக்கு வந்து சைனா இருக்கு. ஆனா செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு உலகத்துல 2 நாடுகள் இருந்தும் அந்த நாடுகள் நம்முடைய அரசுகள் இல்லாமல் இருக்கின்றது. அன்பு தமிழ் சொன்னாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரலாறு துயம். ஆகவே ஈழத்திலே நடக்க போகின்ற அந்த காமன்வெல்த் மாநாட்டை தடுத்து நிறுத்துகின்ற சக்தி ஈழத் தமிழர்களுக்கு கிடையாது என்று கதை கட்டுவார்கள், கதை சொல்வார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், மியான்மர் என்கின்ற அந்த நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கடந்த 27 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டிலே சிறை வைக்கப்பட்டிருந்த ஆங் சான் சூகி, ஏதோ அந்த தலைவியினுடைய பெயர். அந்த அம்மா வந்து 27 வருஷத்துக்கு மேல சிறை வைத்திருந்தாங்க. அந்த நாட்டுல 8/8/1998 அங்கே இருக்கக்கூடிய நாட்டிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜனநாயகம் வேண்டும், ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஜனநாயகம் வேண்டும் என்று போராடினார்கள். அந்த போராட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை எல்லாம் அடித்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்து அங்கே இருந்த மாணவ தலைவர்களை நாடு கடத்தியது அந்த நாடு, மியான்மர் நாடு. அந்த போராட்டத்தை தான் இந்த ஆங் சான் சூகியை கைது செய்து சிறைக்குள்ள வச்சான். யாருமே சொந்த நாட்டில் ராணுவம் ஒரு அடிக்கு ஒரு ராணுவம் நிற்கிறான், சொந்த நாட்டில் எவ்வளவுமே பேச முடியாது. இந்த சூழ்நிலையில தப்பிச்சு ஓடி போனா தெரியுமா வெளிநாட்டுக்கு? அந்த பர்மியர்கள், அந்த மியான்மியர்கள் மட்டுமே தொடர்ந்து சர்வதேச அரங்கில் குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. எத்தனை ஆண்டு? 30 ஆண்டு காலம் சர்வதேச அரங்கிலே குரல் கொடுத்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் சர்வதேசம் திரும்பி பார்த்தது. ஒபாமா சொன்னான், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் தான் ஒன்று கூடி மியான்மரிலே அந்த ஆங் சூகியை விடுதலை செய்தார்கள். இன்றைக்கு அந்த நாட்டிலே ஜனநாயகம் வளர்ந்து நிற்கிறது. அன்பு தமிழ் சொன்னாங்க, குரல் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். போராடுகின்ற நம்முடைய மன பக்குவத்தை மாற்றிக்கொள்ளவே கூடாது, போராடி கொண்டே இருக்க வேண்டும். அதே போல பாரத்தில் உலகத்தை ஒட்டிக்கி வச்சிருக்கிறான். அமெரிக்காவும் பிரிட்டனும்
இந்த காமன்வெல்த் நாடுகளை அவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு பாலஸ்தீனத்தை சேர்த்துக்கவே மாட்டேன்ட்டான். இஸ்ரேலை இணைக்கப்பட்டார்கள், பாலஸ்தீனத்தை சேர்த்துக்க மாட்டேன்ட்டான். பாலஸ்தீனத்துக்காரன் அணிசேரா நாடு, நான் அந்த கூட்டமைப்புல இல்ல, வெளியில இருந்து பார்வையாளரா இருக்கிறேன் அப்படின்னு போய் ஒரு தீர்மானத்தை கொடுத்தான். அதற்கான வாக்கெடுப்பை நடத்தியது அமெரிக்கா. அந்த வாக்கெடுப்பில் 193 நாடுகள் அந்த நாட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தது. 41 நாடுகள் எதிராக வாக்களித்தது. அன்பு தோழர்களே, அந்த பாலஸ்தீனம் இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த காமன்வெல்த் மாநாடுகளின் உறுப்பினராக ஆகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இதே நிலையில் தான் இன்றைக்கு ஈழமும் இருக்கிறது. அன்பு தமிழ் சொன்னாங்க, நாம் எல்லாம் இணைந்து போராடினால், நாம் தொடர்ந்து சர்வதேச அரங்கிலே குரல் கொடுத்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக நம்முடைய கனவாம் தமிழ் தனி ஈழத்தை நாம் அடைத்து தீர்வோம். அந்த தனி ஈழத்தை அடைவதற்கு ஒரே ஒரு முட்டுக்கட்டை இந்த காமன்வெல்த் மாநாடு தான். இந்த காமன்வெல்த் மாநாட்டை நடக்க விட்டுவிட்டோம் என்றால் தமிழ் ஈழம் மட்டுமல்ல, தமிழனுக்கு ஒரு நாடு என்கின்ற கனவையும் நாம் மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தோழர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் இதை விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா விஎன்எஸ் அவர்கள் இந்த கருத்தரங்கை கூட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த கருத்தரங்கின் மூலமாக நம்முடைய கடமையை உணர்ந்து நாம் தமிழராக ஒன்றுபட்டு சாதி மதம் அரசியல் அத்தனையும் கடந்து தமிழன் என்கின்ற உணர்வை பெற்று ஒன்றிணைந்து போராடினால் நிச்சயமாக ராஜபக்சேயை காமன்வெல்த் மாநாட்டினுடைய தலைவனாக ஆக வேண்டும் என்கின்ற அவருடைய கனவை தகர்த்து நொறுக்கிவிட முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.